இப்போதைய பபாசியின் தலைவர் திரு சேது சொக்கலிங்கம் அவர்கள் திறம்பட இதை நடத்தி வருகிறார்கள். மிகவும் சிறப்பான முறையில் எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு ஏற்பட்ட அனுபவங்களிலிருந்து பாடங்கள் கற்று அதன் வாயிலாக அடுத்தடுத்தும் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சரி செய்து கொண்டு தொடர்ந்து கொண்டிருக்கும் பபாசியை முதலில் வாழ்த்துகிறேன். ஏன்னா அந்த துவங்கின நாள்லேயே ஒரு மழை இங்கே சேறு சகதி இதெல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கு மறுநாள் நான் பார்க்குறேன், அது எல்லாமே மணல் போட்டு நிரவி அந்த ஏதோ 1-2 இடத்துல தான் அந்த அடையாளம் இருந்ததே ஒழிய உடனடியாக ஒரு போர்க்கால நடவடிக்கை மாதிரி அது செய்யப்பட்டது. அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். அந்த வகையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பபாசி இந்த திருவிழாவில் என்னை சிறப்புரையாற்ற அழைத்தமைக்கு முதலில் நன்றி. இன்றைய இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் திரு ராம கண்ணப்பன் அவர்களுக்கும், எனக்கு பிறகு பேசப்போகின்ற திரு ஜெய ஹரிஷ் அவர்களுக்கும், பேராசிரியர் ஹேமமாலினி அவர்களுக்கும், மற்றும் இங்கே பேசப்போகின்ற திருவாளர் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும், நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற திரு எம் சாதிக் பாட்ஷா அவர்களுக்கும், இங்கே திரளாக வந்திருக்கும் வாசகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கம். என்கிட்ட தலைப்பு சொல்லுங்க அப்படின்னு தேதியை கேட்டுட்டு உடனே தலைப்பு சொல்லுங்கன்னு உடனே இந்த நாவல்களுக்கெல்லாம் தலைப்பு கேட்பாங்க. அது என்ன அவங்க முன்னாடியே அச்சிடணும், அதுக்காக கேட்பாங்க. நாவல்களுக்கு தலைப்புகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கதையே யோசிப்போம் பல சமயங்களில். ஏன்னா அந்த தலைப்பே ஒரு கதையை தூண்டும். அந்த மாதிரி அவங்க ஏதோ தலைப்பு கொடுக்க போகிறாங்களாக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் ஒரு தலைப்பு சொல்லுங்கன்னாங்க. என்னடா அது, அதுவும் ஃபோன்லேயே சொல்லுங்கன்றாங்க. சட்டுன்னு ஒன்று தோணுது, கதை தொழிற்சாலை அப்படின்னு தோணுச்சு. நல்லா இருக்கு சார், அதையே வச்சுக்கலாம். ஒரு அர்த்தத்தோடு தான் அந்த தலைப்பை நான் சொன்னேன். அதாவது இன்னைக்கு தொழிற்சாலை மாதிரி கதைகள் பெருகிடுச்சு அப்படின்ற அந்த அர்த்தத்தில் இல்லை. கதை தொழிற்சாலை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. அந்த தொழிற்சாலை இயங்கும் இடம் நமது மூளை. ஒரு கதைன்றது என்ன? முழுக்க முழுக்க ஒரு கற்பனையாக இருக்கலாம், இல்லை உண்மை சம்பவமாக இருக்கலாம், இரண்டும் கலந்ததாக இருக்கலாம். ஆனால் அதை மனசுக்குள்ள நினைக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை வார்த்தைப்படுத்துவது சிலருக்கு வாய்க்கிறது, பலருக்கு வாயோடு நின்று விடுகிறது. அவ்வளோதான் வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்பில் எல்லாருமே கற்பனை இல்லாத நபர்களே கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி தான் முதல் தொழிற்சாலை. அவங்க சொல்லாத ஃபேண்டசி கதைகளா பேரன் பேத்திகளுக்கு? அவங்க என்ன எல்லாம் இந்த படமெல்லாம் பார்த்தாங்களா? இல்லை, அவங்க படிப்பு கூட இருக்காது. ஆனால் ஒரு ராஜா வந்தார், பல்லக்கில் போனார், பறந்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்டஸியாக அந்த குழந்தை அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கணுன்ற மாதிரி நமது தாத்தா பாட்டிகள் சொன்னார்களே அந்த கற்பனை கதைகள், அதெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளி. இப்போ ஒன்றும் இல்லை, அலுவலகத்தில் லீவு போடணும், ஒரு அவசரமாக லீவ் எடுக்கணும். டக்குன்னு யோசித்து ஒரு கதை சொல்கிறோம் இல்லையா, ஒரு எமர்ஜென்சி சார், திடீர்னு ஒரு ஃபோன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொருத்தமாக நடித்து காட்டியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது கற்பனை தானே.
அதை நம்ம வார்த்தைப்படுத்துறதில்ல. பட் கற்பனை ஊற்று என்பது எல்லோர்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம். சரி, வீட்டில் மனைவி கிட்ட லேட்டாக வர்றதுக்கான காரணத்தை எத்தனை விதமாக போகிறப்பவே நேற்றுக்கு இதை சொல்லியாச்சு, இன்னைக்கு இதை சொல்லணும், நாளைக்கு அதை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையாக எத்தனை பொய்கள் சொல்கிறோம். கதைகள்ன்றது என்னங்க? அலங்கரிக்கப்பட்ட பொய்கள், கற்பனை கலந்து நல்ல அலங்காரம் செய்யப்பட்ட பொய்கள், அவ்வளோதானே. ஸோ கதைகளின் தொழிற்சாலைகளாக மனிதர்கள் எல்லாருமே தான் தொழிற்சாலைகளாக நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ ஒரு பயமுறுத்தல் வந்திருக்கு, செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற ஒரு விஷயம். செயற்கை நுண்ணறிவு இந்த படங்கள் வரைகிற விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ அதுக்கிட்ட போய் ஒரு ஃப்ரெஞ்ச் லேடி நம்ம தஞ்சாவூர் வயலில் அந்த வரப்பில் நடந்து போயிட்டுருக்கிறான்னு ஒரு படம் வரை அப்படின்னு கொடுத்தா, இப்படி என்றதுக்குள்ளே 4 சாய்ஸ் கொடுக்குது, அதிசயிக்க வைக்குது. அந்த ஃப்ரெஞ்சு கேலை எடுத்துகிட்டு ஜெர்மன் கேலாக கொடுன்னா உடனே கொடுக்குது. இதெல்லாம் இப்போ சாத்தியமாயிட்டுருக்கு. இப்போ ஒரு ரேப்பர் டிசைனிங்லேருந்து எல்லாமே அது பண்ண முடியும். இதுக்கு ஒவ்வொரு துறையாக அது செயற்கை நுண்ணறிவு அந்த திறன்கள் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் யோசித்தேன், அப்போ இந்த கதைகள் ஆங்கிலத்திலலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு ஸ்கிரிப்டை கூட ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. பட் இப்போ தானே அது நடைபழகிக்கிட்டு இருக்கு. அப்போ எதிர்காலத்தில் ஒரு கதை வேணும், அதுக்கிட்ட போயிட்டு அந்த சாட் ஜிபிடியில் நான் பல விதமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நான் இந்த டூர் ப்ரோக்ராம்லாம் இருக்குது பாருங்கள், டூர் ஐட்டினரி ஒரு தடவை நான் போட்டு பார்த்தேன். ஊட்டி போகணும், 7 நாள் டூர், எனக்கு டூர் ஐட்டினரி ரெடி பண்ணி கொடு. நான் அந்த உத்தரவு கொடுத்த அடுத்த 3வது வினாடி வந்துச்சு எனக்கு. அப்படியே சரசரன்னு வருது. ஊட்டிக்கு எப்படியெல்லாம் போகலாம், விமானத்தில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ட்ரெயினில் போனால் எங்கேருந்து எங்கே போகலாம், எது போனால் நல்லாயிருக்கும், மேட்டுப்பாளையத்துலேருந்து போனீங்கன்னா காட்சிகள் நல்லாயிருக்கும், போகிற வழியில் குன்னூரை மிஸ் பண்ணிடாத, அங்கே ஊட்டிக்கு போனீங்கன்னா ஊட்டியில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கே, எப்போ நீ பிளான் பண்ணியிருக்க, இப்போல்லாம் பார்த்தா இங்கே ரொம்ப டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது, இன்றைக்கு தேதிக்கு இப்படி இருக்குது, அக்காமடேஷன் இப்படி இருக்குது, எல்லா பட்ஜெட்லேயும் அவைலபிள். இது நீங்கள் ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டுக்கிட்ட போயிட்டு 100 கேள்வி கேட்க வேண்டிய விஷயமெல்லாம் கொட்டுது. ஸோ இதுதான் எதிர்காலம். இந்த செயற்கை நுண்ணறிவு கதைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இப்போ தடுமாறுது. அதுவும் கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் அதிகமாகவே தடுமாறுது. ஏன்னா அதுக்கிட்ட இல்லை, இன்புட் இல்லை. இன்புட் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து அதால் கொடுக்க முடியுது. நான் ஒரு சின்ன முயற்சி மட்டும் பண்ணேன். ஒரு ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு ஃபீட் பண்ணேன். என்ன ஃபீட் பண்ணேன்னா, ஒரு இளைஞனும் இளம்பெண்ணும் சந்திக்கிறாங்க. முதல் சந்திப்புன்றது ஒரு மோதலில் துவங்குது. அப்புறம் அடுத்தடுத்த சந்திப்புன்றது காதலாக மாறுது. அது காதலாக உருவாகி அடித்தளமாகி வளர்ந்துகிட்டு இருக்கிறப்ப தான் தெரியுது அவங்க உறவு முறையில் ஒரு வகையில் பார்த்தால் அண்ணன் தங்கை. இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அவர்கள் நம்ம எண்ணங்களை மனதில் வைத்துக் கொள்வோம்னு சொல்லி சேடாக பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஆங்கிலத்தில் தான் ஃபீட் பண்ணணும். அங்கே அதுக்கு சேட் ஜிபிடியில் இன்னும் தமிழில் அது இன்னும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வரல. இதை நான் போட்டேன். இதுக்கு தடுமாற போகுதுன்னு நினச்சா கதை வருது சார். கேரக்டர் நேம்ஸ், டைட்டில் எல்லாம் வச்சு வருது. அது ஒரு 2 நிமிஷம் அந்த கதையை அது சேட் ஜிபிடி செயற்கை நுண்ணறிவு வழங்கிய அந்த குட்டி சிறுகதையை நான் இப்போ படிக்க போகிறேன். அன்பின் வேதனை தலைப்பு தான் வச்சது. சென்னை நகரத்தின் புயலான ஒரு மாலை. இதெல்லாம் நான் கேட்கல. ப்ளூ மெட்ரோ ரயில் நிலையத்தில் சந்தித்தனர் கார்த்திக் மற்றும் சாயா.
இருவரும் எதிர்மறை கோணங்களில் இருந்து வந்தவர்களாக எதிர்பாராத முறையில் மோதினர். மன்னிக்கவும், நானே முதலில் வந்து நின்றேன் என்று கார்த்திக் கோபமாக சாயாவிடம் கூற, மன்னிக்கவும், நான் உங்களைப் போல நேரத்தை வீணாக்குவல் அல்ல என்று சாயா பதிலளித்தார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கச்சிதமான சண்டை அப்போது ரயிலில் பயணித்த அனைவரையும் ஈர்த்தது. இவ்வாறு இருவரின் முதல் சந்திப்பு அசை போல முடிந்தது. ஆனால் விதி அவர்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கச் செய்தது. திரையில் நடந்த சண்டைகள் மெதுவாக நட்பாக மாறின. இருவரின் வாழ்க்கை பற்றிய விவாதங்கள், பார்வை மற்றும் எண்ணங்கள் அவர்களை இணைத்தன. ஒரு மழலையின் துணிச்சலோடு கார்த்திக் ஒரு நாள் கேட்டார், சாயா, ஒரு சிறிய காஃபி, உங்கள் கதை முழுதும் கேட்க வேண்டும், போகலாமா? சாயா சிறு சிரிப்புடன் ஒப்புக்கொண்டார். காஃபி கடையில் இருவரின் உரையாடல் காதலின் விதையாக வளர்ந்தது. காலம் சென்று கொண்டிருந்தது. அன்பு, உரிமை, பாசம் ஆகியவை இருவருக்கும் இடையில் வளர்ந்தன. அவர்கள் ஒருவரின் வாழ்க்கையையும் மற்றவர் அலங்கரித்தனர். ஒரு நாள் தன் தாயின் பழைய ஆல்பத்தை கார்த்திக்கிடம் காட்ட சாயா வந்தார். ஆனால் அந்த ஆல்பத்தில் கார்த்திக்கின் சிறுவயது புகைப்படங்களை பார்த்தபோது அவர்களின் உலகம் முறிந்தது. இதெப்படி என் சிறுவயது புகைப்படங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றார் கார்த்திக். சாயாவின் தாயிடம் கேட்ட பிறகு உண்மை வெளிவந்தது. அவர்கள் இருவரும் ஒரே தந்தையின் குழந்தைகளாக இருந்தார்கள். தந்தை இழந்த பிறகு சாயா தனது தாயுடன் வளர்ந்தார். கார்த்திக் தன் தாயின் மறைவுக்கு பிறகு தனியாக வாழ்ந்தார். சோகமும் கலக்கமும் அவர்களை சூழ்ந்தது. காதலால் இணைந்த இருவரும் நிஜத்தில் உற்ற சகோதரர்கள் என்பதை ஏற்க முடியாமல் தவித்தார்கள். அவர்களின் காதல் உறவு முடிந்தது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தங்கள் உணர்வுகளை மனதின் ஓரத்தில் காப்பாற்றி வைத்தார்கள். இப்படி வேதனையாக முடிகிறது என்பதே அவர்களின் கதை. லாஜிக் சொல்லுதுங்க. இப்போ நான் கொடுத்தப்போ அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், ஒரு வயிற்றில் பிறந்தவர்கள்னு சொன்னா அதுக்கு லாஜிக் கண்டுபிடிக்குது. அந்த லாஜிக் எப்படி வந்திருக்க முடியும்னு சொல்லுது. இதுக்கப்புறம் நான் ஒரு சேட்டை பண்ணேன். இதே கதையை சரித்திர பின்னணியில் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அன்பின் கண்ணீர் காவியம். நான் ஃபுல்லாக படிக்க மாட்டேன். தலைப்பு, பழங்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் அரண்மனையை ஒட்டி ஒரு சிற்றரசுன்னு ஆரம்பிக்குது. இது எங்கே போகுது? நான் இதில் வேர்ட்ஸ் லிமிட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நாவல் வேணும்னு கேட்டிருந்தா, இத்தனை சாப்டர்ஸ்ன்னு கேட்டிருந்தா அதுவும் கொடுக்குமோ? இப்போ தடுமாறுது. ஆனால் இதெல்லாம் ஃபைன் டியூன் வர்றப்போ நிஜமாவே கதை தொழிற்சாலை என்பது செயற்கை நுண்ணறிவுக்கு சூட்ட வேண்டிய பெயராக மாறிவிடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையின் அனுபவங்கள், ஒரு மொழியின் ஆளுமை, வட்டார வழக்கு, பழக்க வழக்கங்கள், இது எல்லாவற்றையும் அந்த ஒரு ஈடுபாட்டுடன் உணர்ந்து எழுதுகிற ஒரு ஆசிரியரின் வேலையை நுண்ணறிவால் தர இயலாது. அது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்க முடியும். அதுதான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதுலேயும் இன்னும் ஃபைன் டியூன் ஆகிடுச்சுன்னா பப்ளிஷர்ஸுக்கெல்லாம் லாபம். அவங்களே ஒரு பேரை ஒன்று போட்டு, இதான்ப்பா ஆசிரியர் பேர், இதான்ப்பா தீமை, ஒரு 300 பக்கத்துக்கு ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா வந்துடும். இதை நேராக இதுக்கு அனுப்பிச்சிரு, பிரிண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுன்னு சொன்னால் புக்காகவும் வந்துடும். சார் வணக்கம். அந்த மாதிரி உலகம் போயிட்டுருக்கு. ஆனால் கதைகள் அப்படின்றது என்ன பண்ணுது நம்ம வாழ்க்கையிலன்னு யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் நம்ம கேட்ட கதைகள், படித்த கதைகள் எல்லாமே, கதைகளில் நம்ம கற்றுக்கிற விஷயம் வேற 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 வாழ்க்கை. இப்போ ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். ஆனால் ஒரு 10 விதமான புத்தகம் படிக்கும் பொழுது, 10 விதமான கதைகளின் பாத்திரங்களை படிக்கும் பொழுது, அந்த பாத்திரமாக இவன் மாறி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு வருகிறான். ஒரு ரெய்னி சையர் தெருவும் கடல்புறத்திலும் அந்த மாதிரியான வண்ண நிலவனோட கதை படிக்கிறப்போ நம்ம அந்த பீச்சு காற்று, அந்த குப்பம் மீனவ பின்னணி, அது நம்ம மைண்டில் வரலையா? பொன்னியின் செல்வன் படிக்கிறப்போ அந்த கடல் வாழ்க்கை, கடல் கொள்ளையர்கள்,
அந்த ராஜ வாழ்க்கை அது நம்ம உலாவலையா? அது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்மளால் முடியுமா? பட் எவ்வளவு விதமான அனுபவங்களை சேர்க்கிறது கதைகள். தகவல் அறிவு தர்றது, அப்புறம் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் நிறைய இன்ஃபர்மேஷன், நமக்கு தெரியாத தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய ஜென்ரேஷன் வந்து ஒரு பழைய கதையை எடுத்து படித்தாங்கன்னா அந்த கதையில் உட்காந்துட்டு, ஹலோ திண்டுக்கலுக்கு ட்ரங்க் கால் புக் பண்ணுங்க அப்படி, என்னடா இந்த செல்ஃபோனில் பேச வேண்டியதானே, யார்கிட்ட போய் புக் பண்ணுங்கன்னு கேட்குறான் அப்படின்னு இவன் நினைப்பான் இப்போ உள்ள ஜென்ரேஷன். அப்புறம் விசாரித்து தெரிந்து கொள்வான். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. டெலிஃபோனே இல்லாத ஊர், மின்சாரமே இல்லாத ஊர், டேப் ரெக்கார்டர் இல்லாத ஊர். இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் அதிசயமாக சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஏய், கரண்ட் வந்துச்சுடா, எங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு பயமாகவே இருந்துச்சு. அது என்னடா அது அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் வந்து அவருடைய பார்வையில் வந்து அப்போ கால்குலேட்டர் அப்போ தான் வருது. கால்குலேட்டரை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இது கணக்கு போடுமா? ஏன்னா அவர் வந்து மூளையிலேயே அப்படியே கூட்டி 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 கணக்கு போடுற ஒரு வர்த்தக ஃபேமிலி. ஆமாம், இது கணக்கு போடும் அப்படின்றேன். எப்படி போட்டாலும் போடுமா? ஒரு 5-6 டிஜிட் போட்டால் கூட போட்டுருமா அப்படின்றாரு. போடுமே, இங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7,80,000 ஒரு பெரிய தொகை சொல்கிறாரு. ஸோ அதை 8,00,000 அப்படின்னு பெருக்கு அப்படின்னா பெருக்கி அப்படி காமிக்கிறேன். இது கரெக்டுன்னு யார் சொல்கிறது அப்படின்றாரு. இல்லை, இது கரெக்டு தான். அவருக்கு அது அதிசயம். டேப் ரெக்கார்டர் எனக்கு அதிசயம். அது என்னது, சொல்கிறதையே திருப்பி சொல்லுமா அப்படின்றது. ஒரு காலத்தில் எல்லாமே அதிசயமாக இருந்தது. கற்பனையில் இருந்த விஷயங்கள், பல்லக்கில் போனார்கள், பறந்து போனார்கள் அப்படின்றது எல்லாமே, பறக்கும் தட்டுகள், இதெல்லாமே கற்பனையாக கதைகளுக்குள்ள வந்தது எல்லாமே விஞ்ஞான சாத்தியமாக மாறிடுச்சா இல்லையா? இன்னைக்கு டெஸ்லான்ற ஒரு காரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார், ஆட்டோமேட்டட். நான் அமெரிக்காவுக்கு ஒரு டூர் போயிருந்தப்போ அங்கே நண்பரோட வச்சுருந்தார், குடும்பத்தோடு போயிருந்தோம். அந்த காரை வந்து நம்ம எங்கே போகணும்னு எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னு நம்ம சும்மா உட்காந்துருக்கலாம். அது பாட்டுக்கு போகும். எங்கே லெஃப்ட்டு போகணும், எங்கே லேன் திரும்பணும் அது பார்த்துக்குவோம். அந்த டிராஃபிக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி டிராஃபிக் ரூல்ஸை அனுசரித்து அது போய் கரெக்டாக பார்க்கிங்கில் எங்கே சொருகணுமோ அங்கே போய் எங்கே பார்க்கிங்கிற இடம் இருக்குதுன்னு தேடி நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதை என் பேரன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் இறங்கி எங்களுக்கு டெமோ காமிக்கிறாரு. நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது போயிட்டு திரும்பி வர்றப்ப, இருங்க நம்ம போக வேணாம், கார் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு செல்லம்மா. உடனே அந்த பேரை சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு ஃபோன்லேயே. அது உடனே கிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி அந்த நெளிவு சுழிவெல்லாம் பார்த்து அழகாக திரும்பி வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு. என் பேரன் 5-6 வயசு அப்படியே பார்த்தான். பொம்மைக்காரா, டாய்க்காரா அப்படின்னா, டாய் இவ்வளோ விலை தெரியுமாடா? ஆமாம், நான் கூட தான் ரிமோட்டில் இப்படி பண்ணால் போகும்ல அப்படின்றான். ஒரு ரிமோட்டில் ஓட்டுகிற ஒரு பொம்மை கார் அளவிற்கு இன்னைக்கு வந்து தானாக ஓடுகின்ற கார்கள் வந்துடுச்சு. எதிர்காலத்தில் வந்து இன்னும் அட்வான்ஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாம் பிளானிங் இருந்துக்கிட்டு இருக்கு. டெல்லியிலிருந்து நியூயார்க்குக்கு 40 நிமிடங்களில் போய் சேர முடிகிற ராக்கெட் சர்வீஸ். ஏன்னா ராக்கெட்டுன்றது இப்படியே செங்குத்தாக போய் கடலில் விழுந்துருதே, அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஏவுகணையிலேருந்து விழுத்து இன்னொரு தளத்தில் போய் ஏன் இறக்க முடியாது அப்படின்னு ஒரு சிந்தனை. அது டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹைப்பர் லூப் சிஸ்டம். ஸோ வந்து எதிர்காலம் வந்து இன்னும் எங்கெங்கேயோ போயிட்டுருக்க போகுது. அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது என்ன நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம்? இந்த மாதிரி விஞ்ஞான முன்னேற்றங்கள் போக 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 மனிதம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியே பின்னோக்கி 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 போயிட்டே இருக்கிறதுன்றது தான் நிஜம், வலிக்கிற நிஜம். இன்றைக்கு வந்து எந்த செய்தியுமே நம்மளை வந்து சலனப்படுத்தவே மாட்டேங்குது.
இந்த போரில் வந்து 400 பேர் இன்னைக்கு செத்தாங்க. ஓ 400 பேரா, சரி. இங்கே ஒரு 5000 கோடி ஊழல், 5000 கோடி தானா, சரி. இந்த ஃப்ளைட்டு இதாகி ஒரு 200 பேர் இறந்துட்டாங்க, அச்சச்சோ, அவ்வளோதான். அப்படி இந்த ஈரம் இருக்கு பாருங்க, நம்ம மனதில் இருக்கிற அந்த ஈரம், மனித நேயம், இதெல்லாம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கிறப்போ இது வலுப்படுத்தணும்னா என்ன வேணும்? வாசிப்பு வேணும். நல்ல நல்ல செய்திகளை தாங்கி இருக்கிற கதைகள் அவ்வளவு இருக்கு, கொட்டி கிடக்குது. ஆனால் அந்த வாசிப்பு உலகம் பக்கமே திரும்பாமல் ஒரு கூட்டம் வேற பக்கம் முதுகை காட்டிட்டு நின்றுட்டு இருக்குது. அது ரொம்ப வலிக்குது. இந்த காட்சி ஊடகம் அப்படின்ற ஒரு விஷயம் கைக்குள் அடக்கமாக வந்துவிட்ட இந்த ஒரு கவர்ச்சியான இந்த ஒரு ஊடகம், இதுலேயே தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நெக்கில் பிரச்சனை வருது. முதல்ல கம்ப்யூட்டரில் உட்காந்து நெக் ஒழிச்சதுன்னா இப்போ மொபைலை பார்க்குறதுக்காக தலை குனிஞ்சு, பெண்கள்லாம் ரோட்டில் இன்றைக்கி தலை குனிஞ்சு தான் நடக்கிறாங்க, பழைய பெண்கள் மாதிரி. ஏன்னா ஃபுல்லாக மொபைல் பார்த்துக்கிட்டு ரோட் கிராசிங்லேருந்து எல்லா இடத்துலையுமே. ஸோ இது வந்து அதை எப்படி மீட் எடுக்க போகிறோம், எப்படி அறம் சொல்லித்தரப்போகிறோம், எப்படி நேர்மை சொல்லித்தரப்போகிறோம், இதை நம்ம உட்காந்து சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி. எல்லாருக்கும் காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு ஓடுறான். குழந்தைங்க தன்னை தானே பார்த்துக்கிட்டுது. எங்கே பார்த்துக்குது? ஒன்று மொபைலில் பார்த்துக்குது, இல்லாட்டி டிவியில் பார்த்துக்குது. அது என்ன ப்ரோக்ராம் பார்க்குது தெரியாது. அது அடம் பிடிச்சா நம்ம கையில் ரிமோட்டை கொடுத்துட்டு வந்துடுறோம். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா 10 டேபிளில் 2 டேபிளில் அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு மொபைலை கொடுத்தா தான் அது அப்படியே ஊட்ட முடியும். அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடும். அந்த சவுண்டையும் நம்மளும் கேட்டுக்கிட்டு சாப்பிட்ணும். இது நடக்குதா இல்லையா? எப்படி மாறி போயிட்டோம் நம்ம. இந்த எலக்ட்ரானிக் காட்ஜெட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த வாசிப்பு உலகம்ன்ற ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷ கதவுகளை வந்து மூடியே வச்சுருக்கிறோம். அது உள்ளே போகிறோம்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை. இந்த மாதிரியான திருவிழாக்கள் தேவை. லைப்ரரிஸ், எல்லா ஊர்லேயும் லைப்ரரி இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு லைப்ரரி எங்கே இருக்குன்னு தெரியும்? தம் குழந்தைகளை வந்து சினிமா தியேட்டருக்கும் பார்க்குக்கும் பீச்சுக்கும் கூட்டிகிட்டு போகிற எத்தனை பெற்றோர் நூலகங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க? மனசாட்சியை தொட்டு கேட்டுப்பார். ஏன்னா அந்த தலைமுறை அவங்களே வாசிக்காத குரூப்பாக இருப்பாங்க. வாசிப்பின் அருமை தெரியாதவர்களாக இருப்பார்கள். சார்லி சாப்ளின் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சைன் பண்ணுறப்ப கிடைக்கிற பணத்தில் இருந்து 10% புத்தகம் வாங்குவார். மகாத்மா காந்தி வந்து சொல்கிறார், என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருந்தால் நான் ஒரு நூலகம் திறப்பேன். பகத்சிங் அவனை தூக்கு மேடையில் போடுறதுக்கு முத நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ படித்து என்ன பண்ண போகிறான் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு தூக்கில் போட போகிறோம், முத நாள் உட்காந்து புக்கு படிக்கிறோம். அறிஞர் அண்ணா ஒரு முக்கியமான சர்ஜரி, இதை ஒரு நாள் தள்ளி வச்சுக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு புத்தகம் நான் இன்னும் முடிக்கலைன்றாரு. நெல்சன் மேண்டேலா எத்தனை வருஷம் வேணுமாலும் ஜெயிலில் போடுங்க, புத்தகம் படிக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். என்னை ஒரு தனியான ஒரு தீவில் என்னை கொண்டு விடுறதா இருந்தால் வேறு எதுவுமே வேணாம், புத்தகங்கள் கொடுங்கன்னாரு நேரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன வாசிப்பின் அருமை தெரியாதவர்களா? அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, ஓஷன் மாதிரி இருக்குது. அதோட கரையில் நின்று கால் நினைக்க கூட நாம் தயாராக இல்லைன்றது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அறம் சொல்லி கொடுக்கும் கதைகள் எவ்வளவு கதைகள், எவ்வளவு. இப்போ சில நேரங்களில் சில மனிதர்கள் படிச்சுட்டு நான் அசந்து நின்ன ஒரு சிறுகதை சிறை படிச்சுட்டு அப்படியே அப்போல்லாம் வந்து அப்போதான் நான் வந்து படிக்கிறது வாசிக்க ஆரம்பிக்கிறேன். கல்லூரி நாட்களில் நான் ஆங்கிலம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இர்விங் வாலஸு, ஜேம்ஸ் ஹார்லி சேஸ் இது தான் படித்தேன். இந்த தமிழ் வாசிப்பு உலகத்தில் எனக்கு முதல்ல வந்து சாவி தான் உள்ளே வந்தார். வாஷிங்டனில் திருமணம் அப்படின்றது தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் யோசிக்கிறேன், ஒரு புத்தகம் என்னை சிரிக்க வைக்க முடியுமா? ஒரு மனிதன் ஜோக் அடிக்கலாம், ஒரு சர்க்கஸில் ஒரு பஃபூன் ஜோக் அடிக்க சிரிக்க வைக்கலாம். பட் ஒரு புத்தகம், அதை நான் வாசிக்கிறேன், உள்ளே வந்து போய் வாய் விட்டு சிரிக்கிறேன். அப்போ இது எவ்வளோ பெரிய மகத்தான வேலை செய்யுது. ஒரு புத்தகம் அழ வைக்கிறது, ஒரு புத்தகம் சிரிக்க வைக்கிறது, ஒரு புத்தகம் குத்தி காட்டுகிறது,
ஒரு புத்தகம் உள்ளுக்குள்ளேயே குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. தாயுமானவன் பாலகுமாரன் புக்கெல்லாம் படிக்கிறப்ப இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா, மெர்க்குரி புக்கெல்லாம் படிக்கிறப்ப அது அப்படி உருகி உருகி தேடி 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 படிக்க துவங்கிய காலம் அது. இந்துமதியோட தரையில் இறங்கும் விமானங்கள் படிக்கிறப்ப இப்படியெல்லாம் ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்களா. ஒரு மனிதனின் கதை சிவசங்கரி படித்தப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. பின்னாடி அது சீரியலாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படித்து விட்டு நான் குடியை நிறுத்தினேன் அப்படின்ற எவ்வளவு பேர் கடிதம் எழுதினாங்க தெரியுமா? அவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவை புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் நேசிக்கணும், வாசிக்கணும். எழுதப்படுகிற எழுத்துக்களில் நேர்மை, அறம் இது மாறக்கூடாது. அது என்ன வகை எழுத்தாக இருந்தாலும் சரி. நான் மாத நாவல்கள்னு ஒன்று எழுதுகிறப்ப அதில் த்ரில்லர் வகைகள் அதிகம் எழுதினேன். விகடன், கல்கி, குமுதம், குங்குமம் இதிலெல்லாம் நான் எழுதுகிறப்ப சோஷியல் மற்ற விஷயங்கள் தொடர்கதைகள் அதெல்லாம் எழுதினேன். மாத நாவல்னு ஒரு விஷயத்தில் மட்டும் நான் த்ரில்லர்ஸ் எழுதினேன், துப்பறியும் கதைகள். எந்த ஒரு துப்பறியும் கதையிலும் ஒரு குற்றவாளி தப்பித்தது இல்லை. இன்னைக்கு ஒரு ஃபேண்டசியாக கடைசியில் அவனை அப்படியே விட்டுடலாம். சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு நான் அதிர்ந்துட்டேன். பெயரை சொல்லலாம், தப்பு இல்லை. லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு படம் சுவாரஸ்யமாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்கிறாங்க. கடைசி மெசேஜ்ன்றது எண்டு மெசேஜ் என்ன சொல்ல வர்றோம், ஒரு எத்திக்ஸ் வேணும் இல்லையா? சொல்லி முடிக்கிறப்போ எல்லாம் பண்ணட்டும், எல்லா ஃப்ராடு, அது ஏன் ஃப்ராடு பண்ணான்றதுக்கு ஹர்ஷத் மேத்தாவோட கதையோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதோட பின்னணி எல்லாமே சொல்லட்டும், அது எப்படியெல்லாம் சுவாரஸ்யமாக அவன் பண்ணான், அது பார்க்க நல்லா இருக்குது. பட் எண்ட் அப்படின்னு ஒன்று வர்றப்போ அங்கே ஒரு டைரக்டர், ஒரு கிரியேட்டர், ஒரு ரைட்டர் வரணும். இப்படியெல்லாம் பண்ணி அவன் வந்தான். ஆனால் அங்கே இன்டர்போல் அவனை கேட்ச் பண்ணிச்சு. நீ இங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணடா, இதை வச்சு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு அவனை பிடிச்சா தானே நமக்கு ஒரு எத்திக்ஸ். அந்த எத்திக்ஸே இல்லாமல் அவன் தப்பிச்சுட்டான். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறதுல எனக்கு எனக்கு அங்கே புஷ்ன்னு போச்சு. அசுரன் இதுக்கு மாற்றா இன்னொரு உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்கிறேன். எல்லாமே கதைகள் சம்மந்தப்பட்டதுன்றதுனால, நான் சினிமாவில் தொடர்புள்ளவன்றதுனால இதை சொன்னப்போ இன்னொன்னே சொல்லணும் இல்லையா? அசுரன் அப்படின்ற படத்தில் கிளைமேக்ஸ் அது வரைக்கும் உள்ள அந்த அதிகார வர்க்கத்திற்கும் அதனால் ஆளப்படுகின்ற அடிமை வர்க்கத்திற்கும் உடைய பிரச்சனைகள் எல்லாம் போய் 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 கடைசியில் அந்த கோர்ட்டு வாசலில் ஒரு வசனம் சொல்லுவான் தன் பையன்கிட்ட. அந்த அப்பா, உங்ககிட்ட காசு பணம் இருந்தால் பிடுங்கிடுவானுங்க, சொத்து சுகம் இருந்தால் பிடுங்கிடுவானுங்க, படி, நல்லா படி, மேலே வா, மேலே வந்துட்டு உனக்கு நடந்ததை நீ மற்றவங்களுக்கு செய்யாதே. அதுதாங்க மெசேஜ், அதுதாங்க நேர்மை, அதுதாங்க எழுத்தாளனோட கடமை. அதனால தாங்க வெற்றிமாறன் ஜெயிச்சிட்டு இருக்கார். அந்த ஒரு இது இருக்கணும், ஒரு கன்விக்ஷன் இருக்க வேண்டும். அந்த ஒரு செய்தியில் ஒரு ஒரு தகவலில் ஒரு அறம் இருக்க வேண்டும். அறம் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். கெவின் கார்ட்டர் அப்படின்னு ஒரு புகைப்படக்காரர், அவர் சூடானுக்கு போகிறார். சூடான் அப்போ மிகப்பெரிய பஞ்சத்தில் இருக்குது. இவரை போய் கவர் பண்ணுறதுக்காக ஃப்ரீலான்சர் அவர் அங்கே போகிறார். பார்த்தா எல்லாம் எலும்பும் தோலுமா அங்கங்கே அப்படியே வறுமையில் கிடக்குறாங்க. ஒன்றுமே சாப்பாட்டுக்கு இல்லை, அப்படியே எலும்பெல்லாம் வெளியில் தெரியுது. அப்படி இருக்குது. அங்கங்கே செத்த பிணங்கள் இருக்குது, பிணந்தின்னி கழுகுகள் கொத்திக்கிட்டு இருக்கு. அங்கே அந்த ஐநா சபையிலிருந்து அமைத்த ஒரு உணவு கூடம், அங்கே அப்படியே வரிசையில் தட்டேந்தி சாப்பிட்றாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்க்குறாரு. அப்போ ஒரு குழந்தை அது தவழ முடியாமல் தவழுது. ஒரு 8-7 வயசு குழந்தை அப்படியே தவழுது அந்த கூட்டத்தை நோக்கி. அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பிணந்தின்னி கழுகு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சதையை திங்கிறதுக்கு அவன் எப்போ சாகுமோ அந்த குழந்தைய சாப்பிட்லாம் அப்படின்னு. இவர் இந்த கழுகு காத்திருக்கிறதையும் அந்த குழந்தை தவழ்கிறதையும் ரெண்டையும் சேர்த்து கம்போஸ் பண்ணார். கம்போஸ் பண்ணி கிளிக் பண்ணார். நியூயார்க் டைம்ஸ்
அப்படின்ற பத்திரிகைக்கு அனுப்பிச்சார். அந்த ஒரு படம் சொன்னிச்சு சூடானுடைய அந்த நிலைமையை. அந்த படம் வந்து அவ்வளவு பாப்புலர் ஆச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு பல படங்கள் நினைவுக்கு வரலாம். ஈழத்தில் நடந்த கையில் பிஸ்கட்டோட அந்த மாதிரியான பல படங்கள். ஸோ அந்த படம் அதுக்கு வந்து இப்போ சினிமாவுக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு மாதிரி புகைப்படக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளிட்சர் அவார்டு அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த படத்துக்கு பிளிட்சர் அவார்டு கிடைச்சிது. அப்போது அவருக்கு ரொம்ப பெருமை. வாசகர்களில் சில பேர் அந்த பத்திரிகைக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எல்லாம் சரி, அந்த குழந்தை உசுரோடு இருக்கா? அந்த ஆசிரியருக்கு தூக்கி போடுது. அவர் ஆசிரியர் ஃபோன் பண்ணி இவரை கேட்குறாரு, என்னங்க அப்படி தெரியலையே என்றார். இப்போ அந்த கேட்ட ஒரு வாசகன் திருப்பி ஒரு கடிதம் எழுதுகிறான். இவர் புகைப்படம் எடுத்தவர் ஒரு கல் எடுத்து அடித்து அந்த இதையாவது நகர்த்தியிருக்கணும், அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் உணவு கூடத்துலையாவது விட்டுருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு இவர் விருதுக்காக ஒரு படம் எடுத்தார், இது அறமா அப்படின்னு கேட்டார். அவருக்கு பொறேர்னு அடிச்சுது. அடுத்த ஒரு மாதத்தில் அந்த கெவின் கார்ட்டர் என்கிற புகைப்படக்காரர் தற்கொலை செய்து கொண்டார். இதுதான் அறம். நோபல் பரிசு பற்றி தெரியும் உங்களுக்கு. நோபல் பரிசு பண்ணது வந்து ஆல்ஃப்ரட் நோபல். அதுதான் உருவாக்குனார் அமைதிக்காக, சமாதானத்துக்காக. ஏன் அது அமைதிக்காக சமாதானத்துக்காக பண்ணாருன்னா அதுக்கு பின்னாடி அணுகுண்டு கண்டுபிடிச்சதும் அவர் தான். அணு சக்தியை கண்டுபிடிச்சாரே ஒழிய அதை குண்டாக நெகட்டிவ் ஃபோர்ஸாக உருவாக்குவாங்கன்றதை அவர் எதிர்பார்க்கலை. அது ஜப்பானில் ஏற்படுத்தின அவ்வளவு பெரிய பாதிப்புகளை பார்த்த உடனே ஒரு ஐயோ நம்ம என்னடா விஞ்ஞானி என்னடா கண்டுபிடிச்சோம், இப்படி ஒரு மோசமானதை கண்டுபிடிச்சோமேன்னு சொல்லிட்டு வெட்கி தலை குனிந்தார். தன் சொத்துக்களை பூரா அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரஸ்ட் போட்டு இதை ஆரம்பித்தார். அந்த லிட்டில் பாய் அப்படின்றதையும் அப்புறம் இன்னொரு ஃபேட் மேன் நினைக்கிறேன், அந்த 2 குண்டையும் போட்டுட்டு வந்த அந்த வீரர்கள் பைத்தியம் பிடிச்சி செத்தாங்க. உத்தரவுக்கு கட்டுப்பட்டு போய் போட்டாச்சு. பட் அதோட விளைவுகள் லட்சக்கணக்கான ஒரு நாடே அழியுதுன்றப்ப இத்தனை பேரை அழிவுக்கு காரணமாக இருந்தோமேன்ற மனச்சிதைவு அவனுக்கு ஏற்பட்டுச்சு. எந்த ஒரு செயலுக்கு பின்னாலும் ஒரு அறம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த அறம் சொல்லுகிற விஷயம் வாழ்க்கையிலேருந்தும் வரும், புத்தகங்கள்லேருந்தும் வரும், கதைகள்லேருந்து வரும். எங்கிருந்து வந்தாலும் நம்மை மேம்படுத்தும். ஒரு மனிதன் தன் தகவல் அறிவையும் தன்னுடைய சிந்தனை கூர்மையையும் செப்பனிட்டு கொள்வதற்கு புத்தகங்கள் அவசியம். அவனுடைய பண்புகள் மேம்படுத்தி கொள்வதற்கு, செதுக்கிக் கொள்வதற்கு புத்தகங்கள் அவசியம். அது கட்டுரையாக இருக்கலாம், கதைகளாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் வாசிக்க வேண்டும், வாசிப்பவர்கள் அதிகமாக வேண்டும், அதை வீட்டில் துவங்க வேண்டும். சமூகத்தில் இதை போன்ற அமைப்புகள் நடத்துகிற இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சமீபத்தில் நான் எப்பயுமே வந்து இந்த கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு லைப்ரரிக்கு நான் அடிக்கடி போகிறவன். அங்கே வந்து நான் என்னுடைய பேரன் பேத்திகளை கூப்பிட்டு போவேன். அவங்களுக்குன்னு அந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, ஒரு ஃப்ளோரே இருக்குது. அங்கே போனால் அப்படி உற்சாகமாக போவாங்க. அப்படியே ஒரு 10 புத்தகத்தை அள்ளி எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்க உட்கார்றதுக்காகவே இருக்கிற சின்ன டேபிள், சின்ன இதில் உட்காந்து அவங்களுக்கு கம்ப்யூட்டர் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அப்படி ஆசையாக நான் அவங்கள டைம் ஆச்சுப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படிம்பாங்க. அந்த அந்த ஒரு ஆசையை தூண்டுவது வீட்டில் தான் துவங்கணும். அந்த வீட்டில் துவங்குவோம். சமூக அமைப்புகள் பெருகட்டும். மதுரையில் போயிருந்தப்போ கூட மதுரையில் கலைஞர் அந்த புதிய இது போனால் அது லைப்ரரி மாதிரியே இல்லை, அது அப்படியே ஒரு மால் மாதிரி இருக்குது. எஸ்கலேட்டர் ஓடுது, இறங்குது, எவ்வளவு புத்தகங்கள், எவ்வளவு பேர் உறுப்பினர்கள் ஆகியிருக்காங்க, லிஃப்ட்டு, ஒரு மால் மாதிரியே இருக்குது. இதுதான் பண்ண முடியும் அரசு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியாது. இப்படி ஒன்று செய்து கொடுத்துருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செய்ய போகிறாங்க. அடுத்தது கோயம்புத்தூரில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த அரசு வாசிப்பதை ஊக்குவிப்பதை நான் ஆதரிக்கிறேன்.
அதை நான் வரவேற்கிறேன். இது கட்சி சார்ந்தோ வேறு எதுவும் இல்லை. ஒரு எழுத்தாளனாக வாசிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தவனாக அதை தூண்டும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த செயல்பாடுகளை ஊக்குவித்துத்தான் ஆக வேண்டும். இந்த பபாசி விழாவை கூட ஒவ்வொரு வருடமும் தொகையை கொடுத்து, ஒரு பெரிய தொகையை கொடுத்து, பல விருதுகளை கொடுத்து ஊக்குவிக்கிறார்கள். வேற என்ன செய்யணும் ஒரு அரசு? அவ்வளோதான் செய்ய முடியும். பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நாம் தான். நம் வீட்டில் துவங்குவோம், நம் குழந்தைகளிடம் ஆரம்பிப்போம், வாசிப்பை வலியுறுத்துவோம், நாமும் மேம்படுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.